ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறது ஒரு பொம்பளைனாக்கா நம்ம குலத்தை காப்பாற்றுறது ஒரு எருமை. அது இல்லாட்டினா நம்ம ஒரு டோடாஸ்ன்றது அர்த்தத்துக்கு இடமே இல்லை இந்த இடத்துல. இன்றைக்கி வந்து ஒரு முனீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம், இல்லை முருகர் கோயிலுக்கு போகலாம், ஒரு தேங்காய் கப்புறம் 10 வச்சுட்டு வரலாம். நம்ம கோயிலுக்குன்னு போகணுன்னா ஒரு எருமை இருந்தால் தான் அந்த கோயிலுக்கு போக முடியும், நெய் விளக்கு ஏற்ற முடியும், கோயிலுடைய அபிஷேகம் கூப்பிட முடியும். கோயில் எருமைன்ற ஒரு எருமை வந்து தனியாக இருக்குது, எங்களுக்குன்றது ஒரு தனியாக ஒரு எருமை இருக்குது. அந்த எருமை பேர் வந்து நொஷ்பப்பர்ன்ற ஒரே ஒரு எருமை மட்டும் இல்லாட்டினா இந்த கோயிலுன்றது முடிஞ்சு போச்சு. சும்மா போயிட்டு வேண்டிட்டு வரலாம், கோயிலுன்றது திறக்க முடியாது. எங்களுடைய ஒரு இதில் வந்து எருமைன்றது இல்லாட்டினா டோடாஸ்ன்றது இல்லைன்றது ஒரு கணக்கு. So the Upper Nilgiris was, it had, the ecosystem was what ecologists call an assemblage, shola grassland assemblage, but it is now a woody, thorny and invasive landscape. ஒரு 4-5 கிலோமீட்டர் போனாலும் கூட எருமைங்க தெரியும். இப்போல்லாம் வீட்டை விட்டு ஓட்டினாலே எங்கே போச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அப்போ இயற்கையான காடுகள் இருந்துச்சு. இப்போ வந்து சீகை, கற்பூர மரம், செஸ்டாம், லண்டனா, உண்ணி செடி ஆகி போச்சு காடுங்களில். இப்போ மலையெல்லாம் கிராஸ்லேண்டெல்லாம் பார்க்க போனோம்னா மலைக்கு மேலெல்லாம் வந்து சீகை மரம் தான் இருக்குது. கீழே வந்தால் தான் இயற்கையான மரம் இருக்குது. இப்போ அதிலிருந்து கூட மரம்லாம் வந்து இந்த விதையெல்லாம் வந்து கீழே மழை அடித்து கீழே வந்தோன்னா சோளக்குள்ளாரையும் நிறைய இன்வேசஸ் உருவாக இருக்குது. If you look at the Nilgiris, Upper Nilgiris, you had grasslands, you had sholas, you also had large swampy small wetlands. These were called peat bogs. You know, European powers did with all colonies throughout the world. They started experimenting with plants. They started transferring plants from Africa, wattle, from Australia, eucalyptus, right? But the British wanted to desiccate or dry up these swamps, and they usually planted these pine around these swamps so that it dries up. Wattle was necessary because wattle bark was an agent for curing leather. So eucalyptus, basically blue gum and red gum, they use, the oil is pretty popular, right? They call it the Nilgiri thylam, Nilgiri oil. Pine trees make for packaging material, a bit of packaging material. அந்த காலத்தில்னா நம்மளுக்கு வந்து ஜென்ஸுன்னா பஃப்ளோ எருமை வச்சு தான் பார்ப்போம். லேடிஸ் ஒன்லி எம்ப்ராய்டிங் தான் பண்ணுவோம். எம்ப்ராய்டிங் வந்து பாட்டி அவங்க காலத்துலேருந்து செஞ்சுது. அது அப்படி அவங்க அந்த காலத்துலலாம் அவங்க சொந்த யூஸ்க்கு மட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் வெளியே எல்லாம் தைச்சி கொடுக்குறோம், நாங்களும் விற்கிறோம். ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது, 2-3 ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் விற்பனைக்காக தைக்கிறோம். வருமானம்னா நாங்கள் தைச்ச அளவுக்கு ஒன்றும் எங்களுக்கு கூலி கிடைக்கிறதில்ல, வேலை ஜாஸ்தி தான், ஆனால் கூலி கம்மி. இதை பற்றி யாருக்கும் தெரியறதில்ல. என்னென்னா இவ்வளோ கஷ்டமாக தைக்கிறாங்கன்றது அதுக்கேற்ற ரேட்டு கிடைக்கிறதில்ல. அப்போக்குள்ளே நம்ம இது சொந்த தொழிலுன்னு விட முடியறதில்ல, தைச்சிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வேலை, தோட்ட வேலை இருந்து தோட்ட வேலைக்கு போனால் நம்மளுக்கு அதில் கூலி கட்டுவலி இருக்குது, இதில் கூலிக்குள்ளே கிடைக்கிறதில்ல. ஆனால் நம்ம அடுத்த பிள்ளைங்களுக்கு இது மறந்துடும், எப்படி இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும்னு எங்களுக்கும் சொந்த யூஸ்க்கும் வேணும். இது ஒரு கல்யாணம்னாலும் இது தான் வேணும், ஒரு சாவுனாலும் இது தான் வேணும். இப்போ ஒரு வேலைக்கு போனால் மாதம் ஆனால் தான் சம்பளம் கொடுப்பாங்க. இப்போது அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் அந்த மாதிரி அப்போல்லாம் எருமை இருக்கும்போது தாத்தாவும் காலத்தில் வெண்ணெய் வீட்டில் வச்சுருப்போம். வெளியில் எங்கேயாவது போகணுமா அந்த வெண்ணெயை நெய் பண்ணி விற்றுட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போனோன்னா அவங்க ஒரு வாரம் கழிச்சு தான் காசு கொடுப்பாங்கல்ல, ஒரு மாதம் கழிச்சு தான் கொடுப்பாங்க. அப்போ நிறைய பேர் அதெல்லாம் வந்து விவசாயம் செய்கிறது தெரியாது. மெயின் எருமை மாடு தான். அப்படி இருக்கும்போது அதில் ஒரு 7 பேர் ஒரு அரை ஏக்கரா 1 ஏக்கரா இப்படி செஞ்சிட்ருக்காங்க. So the Todas were pastoralists, and like any other pastoral people around the world, they were very reluctant farmers. So the British and other European powers, so wherever they went, they tried to
sedentarize people who moved a lot, right? A, because it's a problem for the state, because you cannot control the people who move a lot. You needed people settle in one place, be industrious, generate revenue and crops, right? But pastoralists didn't do that. And the British introduced a lot of what is called in the Nilgiris today English vegetables, carrots, potatoes, radish and whatnot, and turnips, whatnot, right? Over the last 20 years, that Toda youth, the Toda belonging to this generation, they are a lot more interested in cultivating, and they have recovered lands which they've subleased to others, and they've started cultivating English vegetables. The average Nilgiri farmer, be it a Toda or a Badaga or a Gouda or a Counder, is not your sustainable farmer, right? All of them use pesticides and chemical fertilizers. The Nilgiris has one of the highest use of pesticides for a hill station or a mountain region in the Western Ghats. But over the last 10 years, I think tourists have developed an appetite for these very green and fresh looking vegetables which are actually grown with a lot of chemical use, right? Especially broccoli. ஏன்னா இப்போது ஜென்ரேஷன் மாறிடுச்சு. இப்போது வந்து கடையில் அரிசி பருப்பு இப்போ நாங்கள் ஒன்றும் பண்ணி நாங்கள் சாப்பிட்றதில்ல. ஏதோ கீரை வகைங்க அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம இங்கேருந்து பொறிச்சு சாப்பிட்றோமே தவிர இனி எல்லாம் கடையில் வாங்க வேண்டியதாக சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால தான் நாங்கள் அக்ரிகல் மாதிரி இப்போல்லாம் காலம் மாற மாற கிளைமேட் சேஞ்சு, இப்போ காட்டில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் வந்து தேன் நிறையா இருக்கும். தேன் இப்போது ஒரு இதில் 4 லிட்டர் 5 லிட்டர் தேன் கிடைக்கும். இப்போது தேனு கூட அழிஞ்சு போச்சு. இப்போ இந்த வெளிநாட்டு தாவரங்கள் வந்து தேன் கூட நிறையா இப்போது ஒரு 50 கூடு இருக்குன்னா அதில் 10 கூடில் கூட தேன் பிடிக்கிறது இல்லை. A lot of young Todas are the more conservative traditional people, and they want to go back to a grassy past and where they can go back to a pastoral economy. Some elder Todas are more open to change. They're saying it's inevitable what we do, right? நான் 2013 வந்து 46 எருமை 24 கன்றுக்குட்டி வச்சுருந்தேன். அப்போது வந்து நான் பிஸ்னஸாக நினைக்கிறேன், என் குளத்துக்காகத்தான் எருமை வைக்கணும்னு நான் நினச்சிருந்தேன். அதே 2015 வந்து 6 எருமை இருக்குது, எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் என் குளத்துக்காக மட்டும்தான் அழியக்கூடாதுன்னு தான் எருமையை பாதுகாத்தனை தவிர்த்து என் வருமானத்துக்காக கிடையாது. இன்றைக்கி பூமி வந்து ஒரு அசையாத சொத்து. இது இன்றைக்கி நான் அனுபவிக்கலாம், நாளைக்கு என் குழந்தைங்க அனுபவிக்கலாம், நாளைக்கு நம்ம பேர குழந்தைங்களும் கூட அனுபவிக்கலாம். ஆனால் இந்த எருமை வந்து நம்ம இருக்கிற மட்டும் தான் அனுபவிக்க முடியுமான்னு நினச்சி தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். நம்ம இருக்கிற மட்டும் நம்ம குளத்தை அழிச்சிடக்கூடாது, நம்முடைய கட்டுப்பாடை தவறிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக தான் இந்த எருமையை வச்சுருக்கேன். எருமையில் நான் வருமானமோ இல்லை அதில் சேலரி பார்த்து நான் எருமை வைக்கல. நம்முடைய குளத்தோட எருமை நான் குடிக்க வேண்டிய ஒரு பாலும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இன்றைக்கி இருக்கணுன்றதுக்காக தான் எருமையை வச்சுருக்கிறது. இப்போ வந்து டோடாஸ் வந்து நம்ம அன்றைக்கி வந்தாலும் மலைக்குள்ளேயே எருமை பார்த்து தோட்டம் பார்த்து அதுக்குள்ளேயே இருந்தவங்க இன்றைக்கி வந்து வெளியே போய் வெளி உலகத்தை பார்த்து படித்து இப்போ ஒருத்தர் வந்து வெள்ளாமையில் போகிறான், இன்னொருத்தர் வந்து பிஸ்னஸில் போகிறான், ஒருத்தர் வந்து தொழிலில் போகிறான், ஒருத்தர் படித்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே வந்து இன்னொருத்தனை பார்த்து மாறுறது தான் ஒன்றும். And but if you talk about restoration not just about ecology. It's not about just restoring a landscape to some point in the past. It's also socio-cultural, right? It depends on what the Todas want the landscape to look like. Okay, it's about the aesthetics. To what time in the past do you want to restore the landscape to? 1900, 1950, or 1800? We don't know, right? So it has to be a conservation conversation involving the Todas, the migrants who have subleased their lands and are growing stuff there, the people who are involved in the distilling, the forest department, and also ecologists. டோடாஸில் வந்து பால், பழம், தேன் இது 3 தான் எங்களுடைய குல தெய்வமாக நாங்கள் நினைக்கிறேன். எங்களை பசி போக்குற ஒரு தெய்வமாக அதை நினைக்கிறேன். அதுக்குள்ள வந்து எருமை வந்து எங்களுக்கு குல தெய்வம். நாங்கள் பூமியோ லேண்டோ அதோ எதையும் நாங்கள் நினைக்கிறல. இதுக்கு மேலே ஒரு வருமானத்துக்கு கூடினதை இதுன்னு நினைக்கிறோம். இப்போ இந்த எருமை இல்லைன்னா எங்கள் தோடாஸில் வந்து என்ன ஆகும்னா, இப்போ கோயில் கலாச்சாரமெல்லாம் போயிடும். இப்போ எங்களுடைய எருமையான சீதனை கொடுக்கறதுலையோ எருமையை தான் சீதனை கொடுக்குறோம். அத்தனையும் வந்து எருமைக்குள்ளத்தான் எங்களுக்கு எல்லாமே அடங்கியிருக்கு. இப்போ அது இல்லைன்னா எங்கள் கலாச்சாரமே
எல்லாம் அழிஞ்சிரும். அந்த நிலைமைக்கு இப்போ இருக்குது. இதே அரசாங்கத்துலேயோ தனியார் எங்கள் ஒரு ஸ்கீம்லேயோ இந்த மாதிரி எங்கள் ஆதிவாசிகளை ஹெல்ப் பண்ணுறவங்களோ இந்த மாதிரி எல்லாம் தெரிவிச்சிட்ருக்குறோம். இதுக்கு மேலே எப்படி ஆகும்னு நம்ம இது முழு டீட்டெயில் சொல்லவும் முடியாது. So a grassland is always vulnerable to occupation, and that has always worried the forest department, right? So if you clear, say next week, the whole of the upper plateau and made it an open grassland, it is vulnerable to occupation by livelihood and vested interests, and also governments might say, hey, there's no forest here, right? We can always convert this land. This is just grass here. Why don't we convert this into industries or some other productive use? டோடாஸ் வந்து ஒரு இயற்கையை ரசித்து வாழ்ந்தவங்க, இயற்கையோடு வாழ்ந்தவங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு பசி ஆனாலும் கூட பழத்துக்கு போய் பசி ஆற்றிக்குவாங்க. ஒரு தாகம் எடுத்தாலும் பாலை குடித்து அவங்க தாகத்தை ஆற்றிடுவாங்க. ஒரு இனிப்பு வேணும்னாலும் கூட மரம் ஏறி ஒரு தேன் சாப்பிட்டு தான் அவங்களுடைய இனிப்பு அடக்கிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு இயற்கையாக வாழ்ந்தவங்க. இன்றைக்கி வந்து ஜென்ரேஷன் மாற மாற இயற்கையும் மாறிட்டு போகுதுன்றது தான் என்னுடைய பெரிய வருத்தமாக இருக்குது.